நிகிதான்ற ஒரு லேடியை எனக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னாலே தெரியும். அவங்க செய்த திருமண மோசடியில் நானும் பாதிக்கப்பட்டவன். நான் சின்ன ஆள், இந்த அளவுக்கு கிடையாது. அவங்க திருமணம் செய்து எல்லாத்தையும் ஏமாற்றி தாலி கட்டிட்டு ஓடிட்டு வரதட்சணை கேஸு போட்டுட்டு அவங்க வழக்கு தொடர்ந்து அந்த குடும்பத்தை அலுவலப்படுத்தி அவங்க 10 லட்சம் 20 லட்சம்ன்றது 2004 பெரிய காசு. அதெல்லாம் மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க. நிறைய இடத்துக்கு தெரியும். நான் தைரியமாக என்றைக்குமே ஓப்பனாக பேசக்கூடியவன், நான் சொல்கிறேன். மற்றவங்க யாரும் சொல்லலை. எனக்கு இந்த நிக்கிதான் தெரிஞ்சிருந்தால் சொல்லியிருப்பேன். இந்த வழக்கே பொய்யான வழக்காக இருக்கும். இது கண்டிப்பான முறையில் இவங்க பணம் நகையெல்லாம் தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ அந்த பயல்களுக்கு வாக்குவாதம் வந்திருக்கும், அந்த இதில் இதை இப்போ பழி வாங்கியிருக்கான். அதனால் இந்த நிக்கிதான்றவ ஒரு குடும்பமே சீட்டிங் குடும்பம். பல்வேறு குடும்பங்களில் வேலை வாங்கி தருவதாக மிரட்டியிருக்காங்க. அவங்க அப்பாவே என்கிட்ட 10 லட்சம் வாங்கிட்டு தான் அவங்க டைவர்ஸ் கொடுத்தாங்க. அது வரைக்கும் இந்த சட்டத்தை நான் எப்பயுமே அடிக்கடி நான் கோவப்படுறதுக்கு காரணம், பெண்ணுன்னா அதை ஆராயாமல் எல்லாத்துக்கும் கேஸ் போடுறது. ஆராயாமல் கேஸ் போட்டுட்டு அவங்க எழுதி கொடுக்குறதெல்லாம் பெட்டிஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க எழுதி கொடுக்குற கதையெல்லாம் நம்பிக்கிட்டு ஒரு குடும்பங்களை சித்திரவதை பண்ணுறதை நான் அன்னைக்கு ஏற்பட்ட வழி இன்றைக்கி இந்த குடும்பமும் ஏற்பட்டிருக்கு. இவ எழுதி கொடுக்குறது இப்போ வாய்மொழியில் சொன்ன கம்ப்ளைண்ட்டாக வச்சு ஒரு அஜித்ன்ற ஒரு பையன் செத்துருக்கான். அதனால் அந்த நீதிமன்றத்தில் மேலே இருக்க அந்த மரியாதை, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை இவ அடிக்கடி தவறாக பயன்படுத்துவாள். பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை இவ அடிக்கடி தவறாக பயன்படுத்தி இவ பல்வேறு விஷயங்களில் தப்பு பண்ணுறா. காரணம் பெண்ணுன்னுவா, நான் படிச்சிருக்கேன், டாக்டரேட்டில் பிஹெச்டி. அதனால் தாலி கட்டுவா, ஓடி போயிடுவா. வரதட்சணை கேஸு என்னை மேடையிலே வச்சு ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க. மேடையிலே வச்சு எனக்கு என்ன நகை கம்மியாக இருக்குதுன்னு கேட்டாங்க. அவர் இதை சொன்னார்னு சொல்லி இந்த பெட்டிஷன்லாம் படித்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. அதனால் இந்த மாதிரி நபர்கள் சட்டத்தை தவறாக பயன்படுத்திக்கிட்டு, ஆளுமையை தவறாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு அதிகாரமற்றவர்களை அச்சுறுத்ததை இவங்க வேலையாக வச்சுருக்காங்க. இவங்களை இதோடு முடிச்சிடணும். இந்த குடும்பம் வெளியே வரக்கூடாது. இந்த கொலை வழக்கில் இவங்களை முதல் குற்றவாளியாக சேர்க்கணும் அப்படின்றது என்னோட இவங்களுக்கு காவல்துறையில் செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் இவங்களுக்கு காவல்துறையில் அதிக செல்வாக்கு இருக்குது. இது எப்படி செல்வாக்கு வருதுன்றத வழிதான் தெரியல இவங்களுக்கு. தலைமைச் செயலகத்தில் இவங்க தான் சொல்லுவாங்க. அப்பயே சப் கலெக்டராக இருந்தாருங்க. இந்த ஆளோட ஜெயபெருமாள் சப் கலெக்டராக இருந்தார். அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு இந்த அம்மாவும் சிவகாமியும் அரசு வேலையில் இருந்தாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கடி இது மாதிரி மக்களை அச்சுறுத்துறது, பயங்காட்டுறது, வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறது, அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறது, இப்படியே ஏமாத்துறது தான் அவங்களுடைய வேலையை. உங்களுக்கு ஒரு நாள் தான் திரும்ப வாழ்க்கை. எந்த இயர் சார்? 2004 ஆகஸ்ட் 29 மாஸ்டர் மகாலில் என்னுடைய மேரேஜ் ஃபஸ்ட்டு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விஐபி வந்தாங்க. அவங்க சைட்லேருந்து வந்தது வெறும் 15 பேர் தான். ஆனால் அவன் மோசடி தான். இது என்ன, அவங்க அப்போயே சத்தமெல்லாம் பேக் டோரில் 10 லட்சம் வாங்கி தான் எனக்கு டைவர்ஸே கொடுத்தான். இது புரோக்கர் மூலியமாக போகக்கூடாதுன்றதுக்கு நம்மளே நிறைய அனுபவிச்சுட்டோம் அதில். ஆனால் இன்றைக்கி இருக்க ஹராஸ்மெண்ட்டு அன்றைக்கி இருந்துச்சு. இன்றைக்கி என்ன ஹராஸ்மெண்ட் இருந்துச்சோ அன்றைக்கி எனக்கு இருந்துச்சு, என் குடும்பத்துக்கே இருந்துச்சு. அன்றைக்கி நான் அம்பட்டுக்கும் அரசியல் செல்வாக்கு எங்கள் அண்ணன் அட்வொகேட்டாக இருந்துமே எங்களால் சமாளிக்க முடியல. அந்த அளவுக்கு அன்றைக்கி திருமங்கலத்தில் டிஎஸ்பி ராஜராஜனாக இருக்கட்டும், எல்லோரும் இருக்கட்டும், மதுரை எஸ்பியாக இருக்கும், புதுக்கோட்டை எஸ்பி, அன்றைக்கி கோயம்புத்தூர் எஸ்பி, இவங்க எல்லாம் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட். எதனால எப்படி இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஆளுமை இப்போ வரைக்கும் இருக்குது. அதான் என்னன்னு தெரியல. இந்த அஜித்குமார் வழக்கில் இந்த நகைன்றதே நடந்திருக்காதுன்றீங்க. நகை அது நடக்க வாய்ப்பு இல்லைங்க. அப்படி நடக்க அந்த திருடெல்லாம் போயிருக்காதுங்க. நகையே வச்சுருக்காங்க. கேப் மாதிரி இருக்கீங்க அவங்க கிட்ட, எதுவுமே இருக்காதுங்க.